லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களையும் சிலுவை குறித்த அநேக காரியங்களை கடந்த நாட்களை நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மத்தேயு 27வது அதிகாரம் அதன் 29வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முள்ளாலான கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேலே வைத்து அவருடைய கையில் ஒரு கோலை கொடுத்து இவன் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும் இந்த ரோம சேவகர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அடிக்கணும், இயேசு கிறிஸ்துவை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோமர்கள் கையில் யூத மக்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்ற காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, மாக் பண்ணுறாங்க. யாரை? இயேசு கிறிஸ்துவை கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த முள்ளாலான கிரீடம் 2 வகையான விஷம் நிறைந்த முற்கள் அந்த நாட்களில் ரோமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்டர்நெட்டில் போட்டிருக்கிறத நான் என்ன பண்ணேன், வாசித்தேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேதாகமத்தில் இந்த முள் அப்படின்ற ஒரு காரியம் எப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் முதல் முறையாக முள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகின்றது. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பார்த்தீங்களா, இங்கே தான் முதல் தடவையாக பைபிளில் முள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. உலகத்திற்கு முள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் முதலாவதாக வருதுன்னு நான் விசுவாசிக்கின்றேன். ஓகே, இந்த முள் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே மேலே இருக்க வசனங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சதுனால ஒருத்தருக்கும் என்ன பண்ணுறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. ஸோ ஆதாமுக்கு ஒரு சாபத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த பூமியில் வேறு செஞ்சு தான் நீ என்ன பண்ணணும், உழைக்கணும், நீ கஷ்டப்படணும் இதுக்கப்புறம். ஏன்னா நீ உன் மனைவி பேச்சை கேட்டு இதை செஞ்சதுனால நீ இதெல்லாம் அனுபவிக்கணும். உனக்கு நீ விதைக்கிறது எல்லாமே உனக்கு சில நேரத்தில் பலன் கொடுக்காது அப்படின்ற நிறைய காரியங்கள்லாம் சொல்லிட்டு அது உனக்கு முள்ளும் குறுக்கையும் முளைப்பிக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை விதைச்சிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு முள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட் அவங்க போது அந்த முள் அவங்கள குத்தும் போது இட் மைட் பி அண்ட் ரிமைண்டர் தட் நீ பாவம் செஞ்சதானே, அந்த பாவத்தினால தானே உனக்கு இந்த இந்த முள் வந்துச்சு, இந்த குத்துறது உனக்கு வலிக்குது இல்லை இப்போ அப்படின்ற ஒரு ரிமைண்டராக இருக்கலாம். அப்போது இந்த முள்ளானது ஒரு சாபத்தை குறிக்கின்றது, பாவத்தை குறிக்கின்றது அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இந்த பாவத்தை, இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையில சுமக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பாவியா? பரிசுத்தர். அவர் பிதாக்களோடு ஒப்பிடப்படத்தக்கவர். அவர் தேவர். அவர் உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவருக்கு இந்த முறுக்கிடம் வைக்கணுமா? மனிதர்களாக இருக்கிற நாம மரித்து போகிற மண்ணோடு மண்ணாய் போகின்ற இந்த ரோமர்கள் அவரை ஏளனம் செய்யணுமா? எதற்காக இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணார் அப்படின்னா நமக்காக தான், நாம் சிந்தையில் செய்கிற பாவங்களுக்காக தான், நம்மளுடைய குடும்பத்தின் மேலே நம்மீது இருக்கிற சாபங்களை போக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த முற்கிரீடத்தை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது? ஒருவேளை நான் நினைக்கிறேன், நம்மளுடைய சிந்தனை நினைக்கிறது ஒரு வார்த்தையாகி உருவாகி அந்த வார்த்தை நம்ம தலைமையில் ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாதிரி வச்சு அந்த ஸ்பீக்கரில் அதை கேட்டே இருந்துச்சு, நம்ம யோசிக்கிறதுலாம் அதில் கேட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமா? யாராச்சும் நம்மளை மதிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குது? நம்மளோட சிந்தனைகள்லாம் ஆண்டவருக்குரிய காரியங்களை சிந்திக்குதா, வேதத்துக்குரிய காரியங்களை சிந்திக்குதா, பரிசுத்தத்திற்குரிய காரியங்களை சிந்திக்கின்றதா? கொஞ்சம் இதுலேருந்து நாட்களில் யோசிச்சு பாருங்களேன்.
உங்களுக்காக எனக்காக அந்த முற்கிரீடத்தை இயேசு கிறிஸ்து தன் தலையின் மேலே சுமந்து கொண்டாங்க. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த லெந்து நாட்கள் முடிவதற்கு முன்பதாக, இந்த லெந்து நாட்கள் நிற்கின்ற இந்த நாள் என்னுடைய சிந்தனையை நான் சரி பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்களை போக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உங்களுடைய சிந்தனைகளை உங்களால் மாற்ற முடியுமா? நீங்கள் யோசிக்கிற காரியங்களை மாற்ற முடியுமா? அநேக நபர்கள் நான் இந்த பொருட்களை சாப்பிட மாட்டேன், இந்த பொருட்களை நான் இந்த 40 நாள் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய பொருத்தனைகளாக செய்கிறீங்க. வெரி குட், ஐ அப்ரிஷியேட். ஆனால் அது கூட சேர்த்து உங்களை பரிசோதித்து இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என் சிந்தனையை நான் கொஞ்சம் மாற்றுறேன். ஒருவேளை பாவத்துக்குரிய காரியத்தை நான் யோசிக்கிறேன் அப்படின்னா வேத வசனம் அதுக்கு எனக்கு என்ன சொல்லுது? அதனால தான் நான் சொல்லுவோம், தினந்தோறும் வேதத்தை நம்ம தியானிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு கூட நம்ம கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு கடந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த நாள் வீடியோவை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. தேவாதி தேவன் நீர் நாங்கள் செய்த பாவத்திற்காக, நாங்கள் செய்த அக்கிரமத்திற்காக ஆண்டவரே இந்த முல்லை எங்களுடைய தலைமேல் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களேப்பா. இசப்பா, எங்கள் சிந்தனையை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்கள் சிந்தனையை பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தனை பரிசுத்தமாக இல்லை ஆண்டவரே, பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. எங்கள் சிந்தனை தூய்மையாக இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, கேடான காரியங்களை ஆண்டவரே, அசுத்தமான காரியங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எங்கள் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தை கொண்டு அதை கழுவுங்க ஆண்டவரே. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே எங்கள் சிந்தனை மாறும்படியாக, பரிசுத்தமாக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் அப்படியே செய்யுங்க. பிதாவாகிய தேவன் மகிமையடையும் இயேசு கிறிஸ்துவின் நலமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.